वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकी अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकी वल्लभं हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे। कौन कहते हैं भगवान आते नहीं। अब இன்னொரு பாட்டு कौन कहते भगवान आते नहीं मीरा के जैसे बुलाते नहीं अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकी वल्लभं रामनारायणं जानकी वल्लभं जानकी वल्लभं। अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञ कर्म समुद्भवः अन्नाद् भवन्ति भूतानि நேத்து நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். என்ன? அன்னத்திலிருந்து உயிர்கள் பிறக்கின்றன. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவः மழையிலிருந்து அன்னம் பிறக்கிறது, தானியங்கள் பிறக்கின்றன. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ மழை யஜ்ஞத்திலிருந்து பிறக்கிறது, மழை யஜ்ஞத்திலிருந்து பிறக்கிறது. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞः கர்ம சமுத்பவः கர்மத்திலிருந்து யஜ்ஞம் பிறக்கிறது, கர்மங்களிலிருந்து யஜ்ஞம் பிறக்கிறது. இதை நம்ம நேற்று பார்த்தோம். அதனுடைய இரண்டாவது பகுதி என்ன? இரண்டாவது பகுதி கர்ம பிரம்மோ வித்தி. கர்மம் பிரம்மத்திலிருந்து, பிரம்மம்னா இங்க வேதம் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பிரம்மங்கிற வார்த்தை. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. பிரம்மாட்சர சமுத்பவம் கர்மங்கள் வேதத்திலிருந்து பிறக்கின்றன. அக்ஷரத்திலிருந்து, பரமாத்மத்திலிருந்து, தெய்வீகத்திலிருந்து தோன்றியது வேதம். வேதங்கள் பரமாத்மனிட முகத்திலிருந்து தோன்றியவை. பிரம்ம அக்ஷர பிரம்மாட்சர சமுத்பவம் அக்ஷரத்திலிருந்து வேதம் பிறந்திருக்கிறது. ஏவம் பிரவர்த்தி அல்ல, பிரம்மாட்சர சமுத்பவம். தஸ்மாத் சர்வகதம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அதாவது
இந்த இடத்துல பிரம்ம அப்படிங்கிறது வேதம் இல்லை. சர்வகதம் பிரம்ம பரமாத்மன். அவர் யஜ்ஞத்தில் வீற்றிருக்கிறார், நிலைத்திருக்கிறார். யஜ்ஞ குண்டம், யஜ்ஞம், யஜ்ஞம் நடந்த பூமி, யஜ்ஞம் தொடர்ந்து நடக்கிற பூமி, அதெல்லாம் தெய்வ பரமாத்மாவுடைய க்ஷேத்திரங்கள். எல்லாமே அவனுடையதுதான். இருந்தா கூட இதெல்லாம் விசேஷமான க்ஷேத்திரங்கள். தியாகமயமான வாழ்க்கை. ரிஷிகள் அவர்களுடைய ஆசிரமங்கள் எல்லாம் எப்படி அவர்களுக்கு இவ்வளவு பவர் வந்தது? அந்த ரிஷிகள் முன்னால ராஜாக்கள் மண்டிட்டாங்க. ஏன்? தியாக பூமி. வேண்டாம், எனக்கு வேண்டாம், எல்லாம் உன்னுடையது, எல்லாம் உன்னுடையது. அந்த யஜ்ஞத்திலேயே முக்கியமான மந்திரம் அதுதான். இதன்ன மம, இது என்னுடையதில்லை. இதன்ன மம. பிரஜாபதியே ஸ்வாஹா, பிரஜாபதிக்கு அளிக்கிறேன். ஸ்வாஹா, ஆகுதி ஆகிறது. பிரஜாபதியே இதன்ன மம, இது பிரஜாபதியுடையது, என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிண்டு, தன்னுடைய அவசியங்களை சுருக்கிண்டு எவ்வளவு மினிமம்ல வாழ முடியுமோ அப்படி தியாகமயமான வாழ்க்கை. அதனால ரிஷிகளுடைய ஆசிரமம் எல்லாம் பவர்ஃபுல் மையங்களா இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு நாம உயர்ந்து நிற்போம். எந்த அளவுக்கு வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு உலகமே அக்சசிபிள் ஆகும், நமக்கு கிடைக்கக்கூடியதாக ஆகும். வேணும் 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 வேணும். அந்த சின்ன வயசுல நான் ஒரு சினிமா பார்த்தேன், ராஜா வா வா ராஜா வா அப்படின்னு ஒரு படம். சின்ன குழந்தை, சின்ன பையன் ஒருத்தன் டூரிஸ்ட் கைடா இருப்பான். அந்த குரு 7 வாக்கியங்களை சொல்லுவார். அந்த 7 வாக்கியங்கள் ஒன்னொன்னா சத்தியமானத அவன் டெய்லி சொல்லுவான். அப்படி அந்த சினிமா. அதுல ஒரு வாக்கியம், போக போக விரும்பி வரும், போக போக விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். கரெக்ட். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். அது சத்தியம். அது எத்தனையோ பேரு வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், எல்லா சுகங்களும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப மனசுல ஆசை உண்டு. எனக்கு வேண்டாம், வேலை வேண்டாம், நான் சம்பாதிக்க மாட்டேன், எனக்கு சம்பாதனை வேண்டாம், நான் பாட்டுக்கு பவதி விக்ஷாந்தேகி வாழ்க்கையில இருப்பேன் அப்படின்னு வாழ்க்கையுடைய 20 வருஷம் 40 வயசு வரைக்கும் பிஇ முடிச்சதுலேருந்து. ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சு. நான் எதிர்பார்க்காமலே கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, விமான பயணம், கார், பைக்கு எல்லாம் கிடைச்சு. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னா அதை பற்றி எண்ணம் இல்லாம நான் பாட்டுக்கு வாழ்ந்தேன். 2 கல்யாணம். 40 வயசு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். 40 வயசு. அற்புதமான மனைவி. அவள் ஒரு இரத்த சம்பந்தமான நோய் ஒரு காலமான. அப்புறம் இன்னொன்று. அதனால வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி வாழ்க்கையில எல்லாரும் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, எதுக்கு பின்னால ஓடினாங்களோ, எதுக்காக திட்டம் போட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு அபரிமிதமாக கிடைத்தது. அபரிமிதம், எல்லை இல்லாமல் கிடைத்து. இது என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன். அதனால ரொம்ப பின்னால துரத்தி ஓடினா அது நம்ம கிட்ட வராது.
பவர் பதவிக்கு பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்கிற ஆள் மேல யானை மாலை போட்டுறது அவன் ராஜா ஆயிடுறான். அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். வேண்டாம், அவன் அதுல இல்லவே இல்லை. அந்த போட்டியில ராஜா ஆகணுங்கிற போட்டியில அவன் மேல மாலை விழுந்துடுறது, அவன் ராஜா ஆயிடுறான். அந்த மாதிரி இப்ப கூட நம்ம பார்க்கிறோம் அரசியல்ல. அவரு எடப்பாடி பழனிசாமி முதல் மந்திரி ஆவார்னு அவரே கூட கனவுல பார்த்திருக்க மாட்டார். கனவுல கூட ஒரு சர்வாதிகாரி மாதிரி அந்த ஜெயலலிதாவுடைய கட்சியில இருந்துட்டு அவளுக்கு முன்னாலே எல்லாரும் கொஸ்டின் மார்க் மாதிரி அப்படி வளைஞ்சு குனிந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய பவர் 28 எம்பி கேண்டிடேட்டையும் ஒரே நாள்ல மாத்தின அனௌன்ஸ் பண்ணி நான் தான் எம்பி கேண்டிடேட்னு போஸ்டர்னா அடிச்சு வச்சிட்டான். ஒரே ராத்திரி 28 பேரையும் மாத்தின. 28 பேரும் ஜெயிச்சாங்க. அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்தேன் நான். அதுல கோவிந்தராஜ்னு ஒரு ஆளுக்கு எம்பி டிக்கெட் கிடைச்சது. பால்காரன், சாதாரண ஆளு, எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளு, அவன் எம்பி ஆயிட்டான், ஜெயிச்சு வந்தான். அவர்கிட்டெல்லாம் பலம் இல்லை, அவருக்கு அந்த ஊர்லயே யாரையும் தெரியாது. தன் பவர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த பெண். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்த எடப்பாடி கனவுல கூட அவருக்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு கனவு கூட கண்டிருக்க மாட்டார். கனவு அவளை கண்டிருந்தா கூட அவரை கட்சியை விட்டு எடுத்து தூக்கிறிஞ்சிருக்கும். பாருங்க, எங்கிருந்தோ எங்கேயோ இருந்தாரு, எங்கேயோ போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு எதிர்பாராமல். ஆனா வேண்டாம்னு விலகி ஓடல. இதுக்குள்ள ஆசை இருந்திருக்கும் அரசியல்ல எல்லாருக்கும். வாஜ்பாய் அதே போல ஒரு உதாரணம். வாஜ்பாய் ஒரு சாதாரண ஸ்கூல் மாஸ்டருடைய மகன், ரொம்ப சாதாரண. அப்பெல்லாம் 20 ரூபாய் 18 ரூபாய் தான் சம்பளம் ஸ்கூல் வாத்தியாருக்கு. அவருடைய பையன் வாழ்க்கை முழுக்க நாக்பூர்ல வருவார். அவர் மத்திய ஆல் இந்தியாவுடைய ஜனசங்கத்துடைய தலைவரா இருக்கும்போது நாக்பூர்ல வருவார். கிழிந்த அழுக்கான வேஷ்டி சட்டையோட ஒரு சின்ன சூட்கேஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா வேஷ்டி, ஒரு அந்த மேல போட்டுக்கிற குர்த்தா, அப்புறம் கொஞ்சம் பணம் சில்லற, அப்படி வருவார். நாக்பூர்ல ரஜினி ராய் அப்படின்னு ஒரு வீடு, சுந்தர்லால் ராய் அப்படின்னு பீகாரை சார்ந்தவர், அவருடைய வீட்டுல தங்குவார். தங்கிட்டு விதர்பா முழுக்க 8 ஜில்லால சுற்றுப்பயணம் பண்ணுவார். அவங்க வீட்டுல குளிச்சு சாப்பிட்டுட்டு இந்த பழைய துணியை எடுத்து போட்டு அந்த அம்மா துவைச்சு போடுவாங்க, போயிடுவார். அந்த ஊரெல்லாம் ஜனசங்கம் ஜெயிக்கும் நம்பிக்கை கூட கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. ஓட்டு சும்மா 150 200 வாங்கும். இன்னைக்கு 14க்கு 14 எம்பி தொகுதியும் அங்கிருந்து பிஜேபி ஜெயிக்குது. அவரு வாஜ்பாய் கனவுல கூட தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு நினைச்சிருக்க மாட்டார். ஆனா நடந்தது. பிரைம் மினிஸ்டர் பதவி போச்சு. ஜெயலலிதா சப்போர்ட்ட விலக்கிட்டாங்க. அவர் எப்படி சொன்னாரு, அந்த படம் இன்னும் என் கண்ணுல மனசுல இருக்கு. வெளியில வந்தார் பத்திரிகைக்காரங்களை, கயா அப்படின்னாரு. போச்சு. எது போச்சு? பிரைம் மினிஸ்டர் பதவி போச்சு. ஜெயலலிதா கடிதம் கொடுத்துட்டார், நாங்க வித்ரா பண்றோம், இந்த சப்போர்ட் பண்ணினதை பின்னால வாபஸ் வாங்குறோம். சிரிச்சுன்னே சொன்ன. பதவி பற்றி கவலைப்படாத ஆள். ஆனா அற்புதமான ஒரு 5 வருஷம் ஆட்சி, நல்ல ஆட்சி. இன்னைக்கு நாம கார்ல ரோட்ல போகும்போதெல்லாம் வாஜ்பாயை தான் நினைச்சுக்கிறோம். அழகான ரோடுகள் எல்லா பெரிய இடங்கள்ல. கார் 140 120 அப்படி வேகத்துல நம்ம போறோம். அதுவும் எங்கிட்ட பழைய கார், புதிய காரெல்லாம் 150 180ல கூட போலாம். அப்படி ரோடு. நல்ல நல்ல ஒரு ஆட்சி. போக்ரான் மே 11ஆம் தேதி அந்த அணுகுண்டு. நான் அப்போ ஆப்பிரிக்கால இருந்தேன். ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைநகரத்துல
ஆப்பிரிக்க கண்டத்துடைய எல்லா தேசங்களுடைய தலைவர்களும் அங்க இருந்தாங்க. பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள் அங்க இருந்தாங்க வேற ஏதோ கூட்டத்துக்காக. அன்னைக்கு போக்ரான்ல அணுகுண்டு வெடித்தது அப்படின்னு செய்தி வந்தது. அவங்க எல்லாம் உலகத்துடைய மேப்பை வச்சுண்டு இந்த இந்தியாங்கிற தேசம் எங்க இருக்குன்னு தேடி நம்ம தேசத்தை பார்த்து சுத்தி டேபிள சுத்தி நின்னுண்டு, நம்ம தேசத்தை கண்டுக்க கூட இல்லை, எங்க இருக்குன்னு கூட தெரியாது எல்லாருக்கும். அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அதெல்லாம் தான் தேசங்கள், சக்தி வாய்ந்த தேசம். ஆனா அமெரிக்காவுடைய சேட்டலைட்டுகள்லாம் டிமிக்கி கொடுத்து போக்ரான்ல அணுகுண்டை வெடித்து நம்ம சயின்டிஸ்டுகளுக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து, அப்துல் கலாம் பிறந்ததே அதுலதான், அந்த அணுகுண்டுடைய வெற்றியில. உலகத்துல இன்னைக்கு பாருங்க 20 வருஷம் அவருடைய ஆட்சி முடிந்து உலகத்திலேயே பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேசமா எழுந்து நிற்கிற அறிகுறிகள் நமக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதோடைய ஃபவுண்டேஷன் எல்லாம் அவர் விதிச்சு. அரசியல்ல தீவிரமா வேலை பார்த்தாரு. ஆனா ஆட்சி வேணும், பதவி வேணும், அதுக்கு பின்னால ஓடல. அதனால ஓடி என்னது, தேடி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் அப்படின்னு அதுல அவன் சொல்லுவான், அந்த சின்ன பையன், ராஜாங்கிற பையன். அப்படி நம்ம ரிஷிகள் வேண்டாம் 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 அப்படின்னு விலக விலக காட்டுல அவர் பாட்டு இருப்பாங்க, ஹோமத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. உலக நன்மைக்காக, உலகத்துல மழை பொழியணும் அதுக்காக, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுக்காக. வேதத்தை சொன்ன அந்த ரிஷிகள் தான் ஆண்டியா இருந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு எழுதினார். லோகம் முழுக்க எல்லாரும் சுகமாக இருக்கணும். இந்த பிரார்த்தனை செய்யறவன் யாரு? மண்ணுல படுக்கிறாள், குடிசையில வாழறாள், அவர்தான் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும். இந்த நந்தினி அப்படின்னு ஒரு பசு, காமதேனு நந்தினி, அந்த பசு வசிஷ்டருடைய குடிசையில ஆசிரமத்துல கட்டிருக்கு. ஒரு தடவை விஸ்வாமித்ரர் அந்த வழியா போறார். அவருடைய ஆயிரக்கணக்கான பெரிய படையோட சேர்ந்து போற சேனை எல்லாரும் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருக்குன்னு அங்க வர. அப்போ வசிஷ்டர் குடிசை, விஸ்வாமித்ரருக்கு ஒரு தயக்கம், நம்ம பாட்டுக்கு உள்ள வந்துட்டோம், கெஸ்ட், இப்போ அதிதி சத்காரம் பண்ணணும், இவர் பாவம் எங்க போவாரு, இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப சேனையில இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல பசி, நெடுந்தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்போ வசிஷ்டர் சொல்றார், நதியில போய் குளிச்சுட்டு வாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாரும் நல்லா இங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற. எல்லாரும் குளிக்க போறாங்க நதிக்கு. குளிச்சுட்டு வந்தா இங்க விருந்து சமையல் சாப்பாடு காத்திருக்கு. 1000 2000 பேருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு, நல்ல சாப்பாடு. வயிறார சாப்பிட்ட பிறகு உண்ட மயக்கம் அப்படின்னு அவங்களுக்கு தூக்கம் வருது. உடனே எல்லா ஏற்பாடும், தூங்கறதுக்கான ஏற்பாடுகள், படுக்கைகள், போர்வைகள், விரிப்புகள் அப்படின்னு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இந்த ஓட்டாண்டி, ஒண்ணும் இல்லாத ஆளு எப்படி இப்படி ஒரு செல்வம்? விஸ்வாமித்திரருக்கும் ஆச்சரியம். அவர் கேட்கிறார், எப்படி இது, நீங்க எப்படி செஞ்சீங்க? அப்போ அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, இந்த நந்தினி தான் இதுக்கு காரணம், காமதேனு. நான் அதுகிட்ட பக்கத்துல பிரார்த்தனை செய்தா அந்த நந்தினி நம்ம என்ன கேட்கிறோமோ அது கொடுக்கும். ஆனா ஒரு கண்டிஷன் விசிஷ்டர், அது அவர் சொல்லல விஸ்வாமித்திரர், சுயநலத்தோட பிரார்த்தனை செய்தா கிடைக்கும், பொது நலத்துக்காக என்ன கேட்டாலும் கொடுக்கும். காமதேனு,
காமங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் தேனு. தேனுனா பசு. உடனே விஸ்வாமித்திரருக்கு ஒரு எண்ணம் வருது. உலகத்தில் இருக்கிற பெஸ்ட், தேசத்தில் இருக்கிற சிறந்தவை அத்தனையும் ராஜா கையில தானே இருக்கணும். நீங்க எப்படி இதை வச்சுக்கலாம்? இது என்னுடையது, ராஜா கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆறுது? ராஜாட்ட ஒப்படைக்க சொல்ற. அதே காமதேனுல இருந்து படை வீரர்களை உருவாக்கி பெரிய யுத்தம் நடக்கிறது. விஸ்வாமித்திரரும் அவருடைய படை வீரர்களும் அடிச்சு விரட்டப்படுறாங்க. விஸ்வாமித்திரருக்கு இது கிருமி மாதிரி உள்ள உட்கார்ந்துக்கு, தோத்துட்டோம் அப்படின்னு. என்ன பவர் அவர்கிட்ட? அவர் ரிஷி, பிரம்ம ரிஷி. அந்த பவர் எனக்கு வேணும். அகங்கார், க்ஷத்ரியன் விஸ்வாமித்திரன். எனக்கு அந்த பவர் வேணும். பவர் தான் வேணும். பிரம்ம ரிஷினா என்ன, அதெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கல. ஆனா அவருக்கு அந்த பிரம்ம ரிஷி, அந்த பவர், எந்த பவரை வைத்து அவர் என்னை அடக்கினாரோ அந்த பவர் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் முயற்சி ஆரம்பிக்கிறார். போட்டியில தான் ஆரம்பிக்கிறார். தபஸ், பெரிய கடுமையான தபஸ் இருக்கு. குறிப்பா க்ஷத்திரியர்கள் எல்லாம் இந்த மனசுல ஒரு உறுதி படுத்திட்டா அவங்கள மாதிரி முரட்டுத்தனமான உறுதி. தன்னுடைய கையாலே தன்னுடைய வாழை எடுத்து தன்னுடைய கையை வெட்டிக்கக்கூடிய அளவுக்கு உறுதி கொண்டவர். தலைய தன்னுடைய கையாலேயே எடுத்து சீவி தூக்கிறிந்த மராட்டா வீரன், சிவாஜியோட வீரன். அப்படிப்பட்ட க்ஷத்ரிய குணம். அதனால தபஸ்ல ஈடுபடுற. ஆனா போட்டி தான் அடிப்படை. விசிஷ்டரோட போட்டி. அதனால அவரை மயக்கிறதுக்கு மேனக்கா வரா, ஊர்வசி. அதுல மயங்கி கீழே விழுற. தபஸ் கலையர். 1000 வருஷ தபஸும் கலைஞ்சு போகும். அடுத்தது திரும்ப தபஸ்ல இறங்குறார். போட்டி தான் அடிப்படை. இப்ப அவருக்கு அந்த கோபம், அந்த திரிசங்குவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு. மற்ற ரிஷிகள் எல்லாம் முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நான் செஞ்சு காட்டேன்டா, உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம், ஆவேசம், கோபம். ஆனா அங்கிருந்து தலைக்குப்புற விழறான் திரிசங்கு. நடுவுலேயே சொர்க்கத்தை அமைக்கிறார் அவனுக்காக, அந்த ஒரு ராஜாவுக்காக. எப்படிப்பட்ட தவோ வலிமை! ஆனா கோபத்தால போச்சு, கீழே விழுந்தார். திரும்ப ஹரிஷ்சந்திரனை பொய் பேச வைக்கிறேன் அப்படின்னு சவால் எடுத்து, அகங்காரம். திரும்ப தவத்துடைய சக்தி எல்லாம் கீழே விழுந்தது. காமம், குரோதம், அகங்காரம் எல்லாம் விலகிட்டு மனசு அமைதியா இருக்கும். அப்போ தபஸ் பண்றாரு. தபஸ் பண்ணி அவர் ரிஷி, பிரம்ம ரிஷியாக. அந்த பிரம்ம ரிஷி அப்படின்னு அவருக்கு தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து. ராஜர்ஷி தானே பிரம்மர்ஷி பண்ண பட்டம் கிடைக்கும் இல்லையா? அவர் பிரம்ம ரிஷி தான் கொடுக்கிறார். அப்புறம் சொல்றோம், கதையில சொல்றோம், அப்படி கிடையாது. வசிஷ்டர் வாயால. அவர் தான் போட்டியெல்லாம் இழந்துட்டாரு. அவர் மனசுல போட்டியே இல்லை. எல்லாம் முடிஞ்சு அமைதியாயிட்டார். காமம் போனது, குரோதம் போனது, அகங்காரம் போனது. அப்படியே ஒரு அமைதியாயிட்டு அந்த நிலையில அவர் பிரம்மரிஷியார். அதனால எல்லாத்தையும் ஒழித்தால்தான், வேண்டாம் என்று விலகினால் உலகத்துடைய பெரிய சக்தி, பவர். ஆனா அந்த பவரை நாம உபயோகப்படுத்த மாட்டோம். சுயநலத்திற்காக. ஹிடன் அஜெண்டா கிடையாது. சுயநல காம பூர்த்திக்காக அதை உபயோகப்படுத்த மாட்டோம். காந்தாரி பாருங்களேன், எவ்வளவு பெரிய தபஸ்.
கணவன் குருடனா இருக்கிறார்னு சொல்லி கண்ணு மேல துணியை கட்டி வாழ்க்கை முழுக்க குருடியாக வாழ்ந்தாள். கணவனுக்காக தவம் இருந்தாள். பெரிய விரதம், பதிவிரதம். ஆனா கடைசியில துரியோதனன் மட்டும் மிச்சம் இருக்கும்போது 99 குழந்தைகளும் செத்த பிறகு அந்த துரியோதனனை காப்பாற்றுவதற்காக காந்தாரி என்ன சொல்றா? யோஜனை குளிச்சிட்டு உடம்புல வஸ்திரம் இல்லாமல் என் கண் முன்னால இங்க வந்து நிக்கணும். நான் இந்த கட்டியிருக்கிற துணியை கழற்றுவேன். என் கண்கள் உன்னுடைய உடம்புல எந்த பகுதியெல்லாம் பார்க்கிறதோ அதெல்லாம் வஜ்ரமாக மாறிவிடும், வைரமாக. எந்த கதாயுதத்தினால அழித்தாலும் உனக்கு அதனால சேதம் ஏற்படாது, வலி ஏற்படாது, மரணம் ஏற்படாது. வா, நான் உன்னை காப்பாத்துறேன். என் கண்ணுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கு, பதிவிரதா சக்தி அப்படின்னு சுயநலத்துக்காக தன்னுடைய பதிவிரத்தை தபஸை அவ பயன்படுத்துற. ரிஷிகள் சுயநலத்திற்காக தன்னுடைய பவரை பயன்படுத்த மாட்டாங்க, உலக நன்மைக்காக தான். விஸ்வாமித்ரன் அந்த காட்டுல யஜ்ஞங்கள் செய்யும் போது அந்த ராட்சசர்கள் எல்லாம் அவரே அழிச்சிருக்க முடியும். திரிசங்குக்காக அந்தரத்துல தனியா சொர்க்கத்தை அமைத்த அவரால இந்த ராட்சசர்களை கொண்டு இருக்க முடியாதா? ஒண்ணு அஹிம்சா பரமோ தர்ம, அஹிம்சை தர்மம். ஆயுதமேந்தி இவர்களுக்கு எதிராக நான் போராட மாட்டேன். என்னுடைய யஜ்ஞத்தை காப்பாற்றுவதற்காக ராட்சசர்களை கொல்ல மாட்டேன். ஆனா இந்த தேசத்துடைய ராஜாக்களுக்கு கடமை அது. அதனால ராஜா கிட்ட போற. ராஜாட்ட போயிட்டு கூட தசரதன் சொல்றான், நான் வரேன், நான் இந்திரனுக்காக சண்டை போட்டிருக்கிறேன், என்னுடைய பராக்கிரமத்துல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னுடைய புஜபலத்துல நம்பிக்கை இல்லையா? என்னுடைய படை வீரர் எல்லாரையும் அழைச்சுன்னு வரேன், உன்னுடைய யஜ்ஞத்தை நான் காப்பாத்துறேங்கிற. விஸ்வாமித்திரர் பிடிவாதமா இருக்க கெஞ்சுறாரு தசரதன். 16 வயசு தான் ஆறுது, சின்ன பையன். இப்ப நீங்க அழைச்சுன்னு போய் கொடுமையான ராட்சசர்களுக்கு எதிராக யுத்தம் போட வைக்கிறீங்க அப்படிங்கிற. இல்ல, ராமன் தான் வரணும். ஏன் அப்படி பிடிவாதம் பிடிச்சாரு? இந்த ராமன் எதிர்காலத்து ராஜா. தசரதன் விலகி போக வேண்டிய ஆளு, வயசாயிடுத்து. இப்படி இந்த ராமன் எதிர்காலத்துல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆட்சி செய்ய போறான். அவன் அரண்மனையுடைய உயர்ந்த சுவர்களுக்கு நடுவில் பாதுகாப்பான சூழ்நிலையில ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங், வீட்டிலேயே ஆசிரியர்களை வரவழைச்சு அரண்மனைக்குள்ள எல்லா வசதிகளுக்கு மத்தியில கத்துண்டு, தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கத்துண்டு, அவனுக்கு சமுதாயத்துல என்ன நடக்கிறது, தெருவுல என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட கஷ்டங்களை மக்கள் எதிர்கொள்றாங்க, எப்படிப்பட்ட கொடூரமான நெகட்டிவிட்டி சமுதாயத்துல நிரம்பி இருக்கு, அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. அவனுக்கு நேரடியாக அதெல்லாம் தெரியணும். அப்பதான் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவனுடைய ஆட்சி வரும்போது இங்கே ராமராஜ்யம் ஏற்படும். அதனால ராமன் தான் வேணுங்கிற. ராமனும் லக்ஷ்மணனும் போற. அந்த ராமன் அந்த ராட்சசர்களோடு யுத்தம் புரிந்து கொன்று விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு பல மந்திரங்களை சொல்லி, பல அதிபலான்னு முக்கியமான மந்திரங்களை கொடுத்து, ஆயுதங்களை கொடுத்து, எல்லாம் தன்கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் அவருக்கு கொடுக்குற. அதோட மட்டும் இல்ல, ஜனகருடைய சாம்ராஜ்யத்துக்கு அழைச்சின்னு போய் ஸ்வயம்பரத்துல அவரை ஜெயிக்க வைத்து சீத்தையை அவருடைய பாரியாளா சீத்தை முடிவு செய்ய. இது எவ்வளவு பெரிய ஒரு சக்தி ரிஷிகளுடைய உள்ள இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்த சக்தி? தியாகத்துல வந்த சக்தி. அதனால யஜ்ஞத்தில்
அந்த யஜ்ஞ குண்டம், அந்த யஜ்ஞங்கள் நடக்கிற பூமியே புனிதமான தெய்வ பூமி. கர்ம பிரம்மோத்பவம் இத்தி. வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்கள் தான் யஜ்ஞங்கள். கர்மங்களில் இருந்து யஜ்ஞங்கள் பிறக்கின்றன. கர்மம் வேதத்திலிருந்து பிறக்கிறது. வேதம் அக்ஷர பிரம்மத்திலிருந்து பிறக்கிறது. பரமாத்மனிடமிருந்து பிறந்திருக்கிறது. அதனால் அந்த பரமாத்மன் யஜ்ஞத்தில் நிலைத்திருக்கிறார். பரமாத்மனுடைய பூமி யஜ்ஞம் நடக்கிற இடம், தியாகம் நடக்கிற இடம். நம்ம யுதிஷ்டிரன் அவர் ராஜசூய யஜ்ஞம் நடத்துறார். பட்டாபிஷேகம் ராஜசூய யஜ்ஞமா? ஆமா. அப்போ அன்னதானம் பண்றார், தானம் பண்றார். எல்லா வகையான தானங்களும் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கிறார். அப்போ அன்னதானம் மிக பிரம்மாண்டமான அன்னதானம். ஆயிரங்கள்ல மக்கள் சாப்பிடுறாங்க. அன்னதானம் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு. அப்போ அந்த சாப்பாட்டு கூடத்துல இந்த தண்ணீர் எல்லாம் இன்னும் காயல. அந்த சாப்பாடு நடந்த இடத்துல, அன்னதானம் நடந்த இடத்துல இன்னும் தண்ணீர் காயல, ஈரமாத்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கீரி ஒண்ணு வருது. அங்க கீரி பாதி உடம்பு தங்கமா இருக்கு. அந்த கீரி அங்க பிறண்டு 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 உருண்டு 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 தன்னுடைய உடம்ப அந்த ஈரத்துல நினைச்சுக்கிறது. யுதிஷ்டிரன் அப்படி ராஜா மாதிரி நல்ல கம்பீரமா உட்கார்ந்துக்க. மனசுல கொஞ்சம் ஆயாசம், ரொம்ப களைப்பு. விடிகாலையில எழுந்து எல்லாம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பேருக்கு இவர் ஒன்றும் சமைக்கல, பரிமாறல. இருந்தா கூட களைப்பு. முடிந்து போச்சு, நல்ல ஒரு காரியம், சங்கல்பம், எடுத்த சங்கல்பம் முடிந்ததுங்கிற ஆயாசம், களைப்பு. அப்படி உட்கார்ந்துருக்க. மனசுக்குள்ள லேசா இருக்கலாம் அவர் மனசுல ஒரு பெருமிதம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அன்னதானம் அப்படிங்கிற பெருமிதம் லேசா இருந்திருக்கும். ராஜா தானே, அதனால அவருக்கு அகங்காரம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கீரி அந்த இடத்துல உருண்டு 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 தன்னை ஈரப்படுத்திட்டு தன்னுடைய உடம்ப பாக்குறது. பாதி உடம்பு தங்கமா இருக்கு, மீறி பாதி பழையபடி இருக்கு, கீரியாவே இருக்கு. அப்போ அது சிரிக்கிறது. யுதிஷ்டிரனை பார்த்து ஆஹான்னு பெருசு குரல். யுதிஷ்டிரனுக்கு ஆச்சரியம். இது ஒரு ஆணவ சிரிப்பா இருக்கு, கிண்டல் பண்ற ஏளன சிரிப்பா இருக்கு. என்னது அது, யார் அது அப்படின்னு பார்க்கும்போது கீரி. என்ன விஷயம், ஏன் நீ என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்கிற. நான் யுதிஷ்டிரன் அன்னதானம் பண்ணிருக்கிறான், யஜ்ஞம் பண்ணிருக்கிறான், மிகப்பெரிய தியாகம் பூமி அது. அதனால இந்த இடத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா இல்ல, நீ அந்த கிராமத்துல இருந்த அந்த பிராமண தம்பதிக்கு சமமான தியாகம் நீ பண்ணல அப்படிங்கிறான். என்னதுன்னு கேட்கிறாரு இவர், கதையை கேட்கிறார். கீரி சொல்றது, என்னுடைய உடம்ப பாரு, பாதி தங்கமா இருக்கு. நான் ஒரு தடவை அந்த தேசத்துல இருந்தபோது வறட்சி, பஞ்சம், யாருக்குமே சாப்பாடு கிடைக்கல, மனுஷனுக்கும் கிடைக்கல, வயல்ல விளைச்சல் இல்லை. அதனால பிக்ஷைக்கு போற பிராமணன் எப்பவாவதுதான் பிக்ஷை கிடைக்கும், கொஞ்சமா தான் கிடைக்கும். ஒரு தடவை அவருக்கு ஒரு சத்து மாவு உருண்டை கிடைக்கிறது. சத்து மாவு உருண்டை. அவர் மனைவி, அவருக்கு 2 குழந்தைகள், 4 பேர். அவர் என்ன பண்றாரு, சத்து மாவு உருண்டையை பாதியா உடைச்சு, ஒவ்வொரு பாதியையும் மீறும் பாதியா உடைச்சு 4 துண்டாக்குறார். 4 பேரும் உட்கார்ந்துக்கிறாங்க.
கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு, அன்னபூர்ணி தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிடலான்னு அந்த உருண்டையை எடுக்கிறார். அவரவர் பங்க எடுக்கும்போது வாசல்ல ரொம்ப பரிதாபமா ஒருத்தர் நிற்கிறார். அப்படியே கண்ணெல்லாம் இடுங்கி போயிருக்கு, கண்ணமெல்லாம் உள்ள போயிருக்கு, உடம்பு மார்பில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் எண்ணலாம், தோல்ல பெரிய பள்ளம் விழுந்திருக்கு, முதுகுல ஃபுல்லா எலும்புதான் தெரியுது. ரொம்ப பரிதாபமா பேசக்கூட தெம்பில்லாம ஒருத்தர் நிக்கிறார். அப்போ இவர் பார்த்தார், அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய பங்குக்கு எடுத்ததை அப்படியே அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கல. இவங்கெல்லாம் 4 நாளா 5 நாளா சாப்பிடல, பிக்ஷை கிடைக்கல. போட்டு தன் கையை அப்படி தட்டிக்கிறார். அவர் அதை சாப்பிடுற ஆவலா அவர் 10-20 நாளா சாப்பிடல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருடைய உடம்புல தெம்பு வரல, அப்படியே ஏக்க பார்வையிலேயே பார்த்து அந்த அம்மா, வீட்டம்மா மனைவி, அவர் தன்னுடைய பங்கு லட்டுவையும் அங்க கொடுத்துட்டு கையை அப்படி தட்டிக்கிற. அவருடைய பசி தீரல. பையன் தன்னுடைய பங்கையும் கொடுக்கிறான். கடைசியில சின்ன குழந்தை பெண், அவளும் தன்னுடைய பங்கை கொடுக்கிறான். வெறும் கையை தட்டிட்டு சொம்புல தண்ணி இருந்தது, எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கும் போது அங்க எல்லாம் சிந்திருக்கு. அப்படியே களைச்சு போய் கீழே விழுந்து உயிர் போயிடுறது, 4 பேருடைய உயிர். அவர் திருப்தி அடைஞ்சு போயிட்டாரு, கொஞ்சம் தெம்பு வந்துடுத்து போயிட்டாரு. இந்த கீரி சாப்பாடை தேடி இந்த வீட்டுக்குள்ள குடிசைக்குள்ள வந்திருக்கு. வந்தபோது இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சத்துமா விழுந்து கிடக்கு. கொஞ்சம் தண்ணி ஈரம், அவன் கைய தட்டியது, அங்க ஈரம் இருக்கு. அந்த வழியா அது நடக்கிறது. அந்த தண்ணீர் இது மேல படுறது, பட்டா அதோடைய பாதி உடம்பு தங்கமாயிடும். அது ஒரே ஆச்சரியம். அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்குது, இதற்கு சமமான யஜ்ஞம் ஏதாவது ஒரு நடந்திருந்து இந்த இடத்துக்கு நீ போனால் உன்னுடைய மீதி பாதியும் தங்கமயமாகிடும் அப்படின்னு குரல். அன்னையிலேருந்து நான் யஜ்ஞம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய உடம்பு தங்கமா மாறல. யுதிஷ்டிரன் நடத்துறான், தர்மபுத்திரன், அதனால அங்க வந்தேன், ஆனா நான் ஏமாற்றம் அடைந்தேன்னு சொல்றேன். யஜ்ஞம் அப்படின்னா அந்த அக்னியில குச்சியை போடுறது இல்ல, ஹோமம் அது இல்ல, வெறும் யஜ்ஞம்னா அது இல்லை. அதுல தியாக பாவனை இருக்கணும், லேசான சுயநலமும் இருக்கக்கூடாது, அப்பதான் அது யஜ்ஞம் ஆகும். அந்த யஜ்ஞம் பரமாத்மன் வசிக்கும் இடம், நிலையாக நிலைத்திருக்கும் இடம். தஸ்மாத் சர்வதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம், பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார், யஜ்ஞத்தில் ஆவாகனம் ஆகியிருக்கிறது, பரமாத்மனுடைய ஆவாகனம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. சோ இந்த 2 ஸ்லோகம் ஒரு குரூப். அன்னான் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞான் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். கேள்வி கேட்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிங்க. நமஸ்காரம். ஸ்ரீராமா, ஸ்ரீராம் முதல்ல கை தூக்கினார். நமஸ்காரம். இந்த கடைசியா நீங்க அந்த சொன்ன அந்த கீரி புள்ள மாதிரியே
பாகவதத்துலயும் ஒரு கதை வருது. ரந்தி தேவன்னு ஒரு மகாராஜா ஒருத்தரோட கதை. எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன அதே இதுதான். அவாத்துலயும் அவ குழந்தை ஒய்ஃப் அதே மாதிரி அவளுக்கு ராஜாவா இருந்து அவர் எல்லாம் கொடுத்து 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 கடைசி வரைக்கும் விடல. அப்புறம் அவர் ஒண்ணுமில்ல இருக்கான்ட்டு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்குற சாப்பாடையும் சுவாமி வந்து வேற ரூபத்துல வந்து வாங்கிக்கிறா. இவ 4 பேரும் கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்றா. அது அந்த யஜ்ஞத்தோட மகிமை அதுவும் ரொம்ப அழகா சொல்றது. அதுல ஒரு கடைசி போர்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ரந்தி தேவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, சொல்றாரு, ஒரு அசரீரி குரலும் ரூபத்துல வந்தவரோ இவருக்கு சாப்பாடு கொடுத்தவரோ, நான் வந்து உன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் திரும்ப உயிர் கொடுக்கிறேன். நீ வந்து உன்னுடைய தபஸ் காட்டுல தபஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. உலகத்துல மழை பொழியல. அவருடைய ராஜ்யத்துல மழைக்காக வேண்டி யஜ்ஞங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நீ செய்த தபஸுடைய பலனெல்லாம் எனக்கு கொடுத்துரு, அப்போ உன்னுடைய மனைவி குழந்தைகளை நான் உயிர்ப்பித்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. தபஸ் இருந்தது, நான் யஜ்ஞம் நடத்தியது ஊருடைய நலனுக்காக, ஊர்ல மழை பொழியணும் அதுக்காக. என்னுடைய சுயநலத்துக்காக நான் அதை விற்கிறதுக்கு தயாரில்லை. என்ன சொல்றோம்? வஸ்து பரிமாறுதல், பண்ட பரிமாற்றம் செய்ய தயாரில்லை அப்படின்னு சொல்றோம். அதாவது யஜ்ஞத்துல தியாக மனப்பான்மை பாவனை எவ்வளவு சிறப்பானது. இந்த தியாகத்தை எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம தேசத்து நம்ம முன்னோர்கள். அதனாலதான் எனக்கு இங்கிலீஷ் சிஸ்டம் மேல கோபம் வருது. ரெயின் ரெயின் கோ அவே, லிட்டில் ஜான் வாண்ட்ஸ் டு பிளே. இவன் விளையாடணும், அதுக்காக மழையே நீ பொழியாதேங்கிறான், சுயநலத்துக்காக. ஆனா தன்னுடைய எலும்ப கொடுக்கிறான். தேவர்கள் தர்ம ராட்சசர்களுக்கு எதிராக ஜெயிக்கணும்னு, ஜெயிக்க. இந்த மாதிரி தியாகத்தை எல்லா இடத்துலயும் தியாகத்தை இன்சிஸ்ட் பண்ற. பிரகலாதன் பாருங்க, அவ்வளவு எல்லாம் முடித்தப்புறம் நரசிம்மன் என்ன கேட்க, எங்க அப்பா கோபக்காரர், அவரை மன்னிச்சுங்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பையன் நச்சிகேதன் அம்மா கிட்ட போயிட்டு கட்டோபனிஷத்துல பேசிட்டு கடைசியில வரம் கேட்கிறான். யமன் சொல்றான் 3 வரம். எங்க அப்பா வந்து கோபத்துல செஞ்சுட்டாரு, பசுவெல்லாம் காஞ்சு போன பசுவெல்லாம் தானம் கொடுத்துட்டாரு, அவரை மன்னிச்சு முதல் வரம் அப்படிங்கிறான். தனக்காக யோஜனை பண்ணாம, தனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு யோஜனை பண்ணாம ஒரு மனப்பான்மை, அதுல வந்து 100% ஒரு சில பேர் சமுதாயத்துல இருந்தால்தான் அதை பார்த்து மற்ற எல்லாரும் 90%, 80%, 70% கொள்ளக்காரங்க, சம்பல்வேரியோட கொள்ளக்காரங்க கூட தனக்கு கிடைக்கிற கொள்ளையில அந்த கிராமத்து மக்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்களுக்கு கொடுப்பார்கள். சாதுக்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள், பெண்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள், குழந்தைகளை கொள்ளையடிக்க மாட்டார்கள், பிராமணர்களை கொள்ளையடிக்க மாட்டார்கள். இப்படி தனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுதான் இருக்கிறதுலயே கொள்ளக்காரன் கடைசியில கீழே இருக்கிற ஆளு. அவர் மனசுல கூட ஒரு தியாக மனப்பான்மை கொஞ்சம் 10%. ஏன்னா சமுதாயத்து முன்னால இப்படிப்பட்ட குளோரியஸ் உதாரணங்கள் இருக்கு. அதனால புஸ்தகத்துல இருந்து இதெல்லாம் வராது, கண் முன்னால இருக்கணும் உதாரணங்கள். ஹரிச்சந்திரனுடைய புஸ்தகத்தை படிச்சா எனக்கு சத்திய பாவனை வராது. கண் முன்னால சத்தியத்திற்காக வாழக்கூடியவர்கள் நான் பார்க்கணும், அப்பதான் எனக்கு பிரேரணை கிடைக்கும், சத்தியத்தோடு வாழணும். அப்படி தியாக மனப்பான்மைக்கும் நம்ம தேசத்துல இது ரொம்ப அதிகமான இன்சிஸ்டன்ட். தியாகம் 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 அப்படின்னு ரொம்ப சிறப்பு. சரி, ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது, பகிர்ந்தது. அவர் நீங்க ஏதோ கேட்டீங்கம்மா குமுதா? ஆன்மா நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி
அது என் பையன் தான் என்ன கேட்டாங்க, எனக்கு சர்க்கரை பதில் தெரியலப்பா. பாலுல சர்க்கரை கலந்துட்டா கலந்து கரைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த பால்ல சர்க்கரை எங்க இருக்குன்னு கேட்டா, டம்ளர் பால், சொம்பு பால்ல சர்க்கரை எங்க இருக்கு? அதோட கலந்து இருக்கு. அதாவது எங்க இருக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அணுவுலயும் இருக்கு. ஒவ்வொரு அணு பாலுலயும் சர்க்கரை இருக்கு, கலந்துருக்கு. அதுதான் உண்மை. இப்ப நம்முடைய உடம்புல எல்லா பகுதிகளும் வேலை செய்யுது. அந்த வேலை செய்வதற்கான ஆற்றல் அந்த ஆத்மா மூலமா கிடைக்கிறது. அந்த ஆத்மா எங்க இருக்கு? அது ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கல. உடம்புடைய கோடியான அணுக்கள் ஒவ்வொன்றுலயும் இருக்கு. நம்முடைய செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அவ்வளவு சின்ன நுட்பமான ஒரு ஜெனரேட்டர். நமக்கு தேவையான எனர்ஜி அதுல தயாராகுது, உற்பத்தியாகுது. அப்படி அந்த மைட்டோகாண்ட்ரியா தானே வேலை செய்யறதா அப்படின்னா உள்ள ஆத்மா இருக்கு. அதனாலதான் மரணம் அப்படிங்கிற போது அவன் பிராணனை எடுக்கும் போது உலகத்தை உடம்புல இருக்கிற ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இருந்தும் அப்படி ஒரு கயிறை தூக்கியிருந்தா ஆயிரக்கணக்கான கொக்கைகள் போய் அப்படி பிராணனை பிடிச்சு, ஒரு பிராணன் இல்லை நமக்குள்ள, லட்சக்கணக்கான விஷயம். அதனாலதான் மரணம் ரொம்ப பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அதை பிடிச்சு அவன் இழுக்கிறான். அதுல நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் உயிர் வாழணும்னு. அதனால 2 இழுபறி நடக்கிறது. அதனால இன்னும் வலி அதிகமா இருக்கு. நம்ம விட்டு கொடுத்து கையை தூக்கிட்டா வலி இருக்காது, எடுத்துன்னு போடான்னு. அந்த மாதிரி ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்டா எப்படி? அணுலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. சர்வகத்தம் பிரம்ம அப்படின்னு இங்க சொல்றான் பாருங்க. சர்வகத்தம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய, கணக்கணல்ல இருக்கக்கூடிய, தூரேன தூரஸ்தன் சாந்தி கேச்சதன், ரொம்ப தூரத்துல இருக்கு, மிக பெருசுல இருக்கு, அதே பக்கத்துல இருக்கு அப்படின்லாம் கீதை ஸ்லோகங்கள்ல இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் கடவுள். எங்க இல்லை? பரமாத்மா எதுல இல்லை? எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ இந்த உடம்புலயும் இருக்கார்ல, எல்லா இடத்துலயும். என்னுடைய மூளையில இருக்கிற ஞாபக சக்தி அவன் மூலமா வருது. அப்போ சொல்றான் 15வது அத்தியாயத்தில், அப்போகனம், ஸ்மிருதி, மறதி, ஞாபக சக்தி எல்லாம் நான் தான். மறதி கூட அவன் தான். கண்ணிமைத்தல், பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் சுபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ரிஜன் கிருஷ்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி. அதுல கண்ணிமைத்தலை கூட சேர்க்கிறேன். இதெல்லாம் ஆற்றலும் அந்தந்த அங்கங்களுக்கு அந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இருக்கு. அந்த ஆத்மா இல்லாத உடம்பு சவமாக கிடக்கும் போது இந்த எந்த காரியத்தையும் அதால் செய்ய முடியாது. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் சூரிய வெளிச்சம் எங்க இருக்கு? சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. பிரிக்க முடியுமா? இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. சூரியனுடைய கிரணங்கள் பிரிக்கவே முடியாது தனியா இது அப்படின்னு. எல்லா இடத்துலயும் அணுலயும் இருக்கு. அது அப்படியே படார்னு வெடிச்சு வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த எல்லா இடங்களையும் காற்று மண்டலம், வானம் எல்லாம், அதெல்லாம் அந்த சூரியனால வந்து. பரமாத்மா ஒரு சக்தி. ஆனா அதனுடைய விளைவு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை இவருடைய ஆத்மா, அது அவருடைய ஆத்மா எல்லாம் பிரிக்க கூட முடியாது. எனக்கும் உங்களுக்கும், எனக்கும் மரத்துக்கும், எனக்கும் இந்த பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆத்மா சம்பந்தம். ஏன்னா எல்லா பக்கமும் இருக்கிற ஆத்மா தான் அதுலயும் இருக்கு, எங்களையும் இருக்கு. அது சர்வகத்தம், எல்லா இடத்துலயும் இருப்பது, நித்தியம், எப்பவும் இருப்பது. இப்ப என்னுடைய கையை வெட்டி போட்டா கூட நான் இருக்கேனா இல்லையா?
உடைஞ்சு போன கை ஜடமாயிடுறது, பொணமாயிடுறது, மாமிச துண்டாயிடுறது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு, அது உடம்ப வேலை செய்ய வைக்கிறது. அதுக்கப்புறம் அது கரியா போகுது, அது வெறும் எலும்பு துண்டா மாறி போகுது. சரி, நம்ம ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபனம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் ஓம். சரி, எல்லோர்கிட்டையும் விடை பெற்று நாளை கிளாஸ் உண்டுங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ